இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆனால் நம்ம வீட்டு பசங்க பொரியலாகவும் கூட்டாகவும் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. வாங்க முருங்கைக்கீரை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் சாப்பாட்டு அரிசி, 1/4 கப் துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், ஒரு கட்டி பூண்டை நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து அரிசி ஊற வச்ச அதே கப்பால் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்ச அரிசி பருப்பு தண்ணி நல்லா வடிச்சிட்டு அரிசி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்ததும் குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வர விட்டு இறக்குனீங்கன்னா சாதம் நல்லா பொலன்னு வெந்திருக்கும். இது பொங்கல் டைப்பில் தான் இருக்குங்க. இப்போ ஒரு தாளிப்புக்கு ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் நான் நெய் சேர்த்துருக்கேன். அது கூட கடுகு, வெந்தயம், சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க.